நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டி விட்டுட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் சந்திரசேகர் அன்பரசி ஸ்ட்ரைட்டாக மண்டபத்துக்கு வர்றாங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. சந்திரசேகரை பார்த்தது சிவகாமி அப்படியே முறைச்சிட்டு நின்றுட்டுருக்க. அன்பரசியை பார்த்தது ரொம்ப வந்துட்டு கோவத்துக்கு போயிடுறாங்க. அம்மா இவ இதுக்குமா இப்போ வந்தா அப்படின்னு கேட்க, சரி அமைதியாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு மங்கா சொல்ல, சந்திரசேகர் வந்துட்டு பக்கத்தில் போகிறாங்க. போங்க, உங்களுக்கு மேலே ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆகி வச்சிருக்கு, போய் கிளம்புங்க. ஆமாம், நான் அவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி எடுக்காமல் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கேன். ஐயோ விடு, அவருக்கு 1000 வேலை இருக்கும் மாப்பிள்ளை, நீங்கள் போய் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்கிறாங்க. அன்பரசி என்ன அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நீங்கள் முன்னாடி போங்க சார், நான் பின்னாடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிடுற. சந்திரசேகர் போகிறாங்க. அன்பரசி இங்கே நின்று யோசித்துக்கிட்டே இருக்க. மஞ்சு வந்துட்டு, என்னடி நம்ம உள்ளே போகணுமா போக வேணாமா, 2 வாசல்லே நிற்கிது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஐயோ அவங்களெல்லாம் கண்டுக்காத, இப்போ எனக்கு உடனே சார்ஜர் வேணும் அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படின்றாங்க. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன், எனக்கு சார்ஜர் வேணும், இப்போ வந்துட்டு நான் யார்கிட்ட போய் வாங்குறது அப்படின்னு சொல்ல, ஏய் அந்த கௌசியக்கா இருக்காங்கல்ல, அவங்களும் உன்னோட டைப் சார்ஜர் தானே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாம் மஞ்சு, சரியான டயத்துக்கு சொன்னேன், விடு நான் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு குடுகுடுன்னு ஓடுறாங்க. சிவகாமி இடிச்சுட்டு போகிறாங்க. பாத்தியாம்மா இவன், நம்ம 2 பேரும் இங்கே குத்துக்கலமாக நிற்கிறோம், நம்ம பாட்டுக்கு இடிச்சுட்டு அவள் எப்படி போய்கிட்டு இருக்கானு அப்படின்னு சொல்ல, சரி விரி பார்த்துக்கலாம், இவளை எப்படியாவது வெளியில் அமுச்சு விட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு மஞ்சு காமிக்கிறாங்க. ஐயோ நம்ம உள்ளே போக முடியாதோ, அன்பு பின்னாடியே ஓடிருக்கலாமோ, இதுங்க 2 பேரும் அசையாமல் கல் மாதிரில நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்த மாதிரிலாம் பேசி ஆக்ட் பண்ணுறாங்க. அங்கே பாத்தியாம்மா இதுக்கு 2 வந்து சேர்ந்துருக்குது பாரு, இதுகெல்லாம் யார் வந்துட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நம்ம இங்கேயே நிற்காம வாமா உள்ளே போய் பத்மாட்ட சொல்லி முதல்ல இந்த அன்பரசையாக வெளியில் அமுச்சு விடுவோன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கிளம்பிற. மஞ்சு இதுதான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துடுறாங்க. அந்த சைடு விறுவிறுன்னு அன்பரசி போயிட்டு எங்கே வந்துட்டு சார்ஜ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஆப்போசிட்லேயே கௌசல்யா வர்றாங்க. வந்ததுமே, அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன், நீங்கள் சி டைப் சார்ஜர் வச்சுருக்கீங்கல்ல, அதை எனக்கு தர முடியுமா அப்படின்னு கேட்க, அன்பு அது வந்து அப்படின்றாங்க. அக்கா வச்சுருக்கீங்களா அக்கா சொல்லுங்க அப்படின்றாங்க. இருக்குது, ஆனால் இப்போ நாங்கள் வந்துட்டு தாத்தாவை கூப்பிட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம், திருப்பி ரிட்டர்ன் போனால் அத்தை திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, சரி எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்றாங்க. மேலே விஸ்வாவோட ரூமில் இருக்குது அப்படின்னாங்க. சரிக்கா நான் போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வேமா ரூமுக்கு போகிறாங்க. அந்த சைடு விஸ்வாவை காமிக்கிறாங்க. அவர் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்க. பின்னாடி திடீர்னு அன்பரசி வந்துடுறாங்க. அன்பு நீயா, நீ எப்படி என் ரூமுக்குள்ளே வந்து அப்படின்னு கேட்க, ஏன் நானும் உங்கள் ரூமுக்குள்ளே வரக்கூடாதா அப்படின்னு சொல்ல, இல்லை நீ மண்டபத்துக்கு வருவேன்னு தெரியும், என் ரூமுக்கு தைரியமாக வந்திருக்கே அப்படின்னு கேட்க, என்னது ஓ ரூமா அப்படின்னு சொல்ல, சரி நம்ம ரூமு அப்படின்னு சொல்ல 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு விஸ்வா வந்துட்டு அன்பரசி பக்கத்தில் வர, சார் வேணாம் சார், பக்கத்தில் வராதிங்க சார், வேணாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வா கிஸ் பண்ணுறதுக்காக போக பார்த்தா வந்துட்டு வந்த அன்பரசி இமேஜினேஷன் டக்குன்னு மறைஞ்சிடுறாங்க. விஸ்வா பெட்டில் டம்முன்னு விழுந்துடுறாரு. அடுத்து வந்துட்டு இந்த சைடு சந்திரசேகரை காமிச்சிட்ருக்காங்க. ஜானகி அவங்க இருக்கிற ரூமுக்கு போக, சந்திரா வந்துட்டியாப்பா, என்னாச்சுப்பா ரொம்ப ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒன்றும் இல்லைம்மா, கான்ட்ராக்டை அப்படி இப்படின்னு மீட்டிங்காக அலையிறல, அதனால தான் ஒரு மாதிரி டல்லாக இருக்கேன் அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்குப்பா, ஒரு மாதிரி கெட்டது நடக்க போகிற மாதிரியே இருக்குது. அந்த மங்கா சிவகாமி வேறு உனக்கு ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டாங்கயா, அதனால தான் ஃபோன் போட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அம்மா நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கோங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும், நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு அந்த சைடு அன்பரசி வேமா ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தா விஸ்வா இருக்காங்க. நான் வந்துட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்க, எதுக்கு அப்படின்றாங்க. ஜார்ஜ் வேணும் அப்படின்னு சொல்ல, அத்தாடி நீ எங்கே பார்த்தாலும் இருக்க கனவுல, திடீர்னு பார்த்தா ரூமுக்குள்ளே இருக்க, திடீர்னு பார்த்தா பீரோ பக்கத்தில் இருக்க, இப்போ பாரு சார்ஜ் வேறு கேட்டு வந்திருக்க. கனவாக இருந்தாலும் ஒரு லாஜிக் வேணாமா, சார்ஜ் வேறா நீ வந்துட்டு கனவுல என்னத்தை யூஸ் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சார் இது லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சார்ஜ் வேறு எடுத்து கொடுங்க நான் போகணும் அப்படின்னு அன்பரசி கேட்க, நீயே போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல அன்பரசி குடுகுடுன்னு வர்றாங்க. உள்ளே வந்து பேக்கில் சார்ஜ் வேறு தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு பத்மாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. விஸ்வா கால் பண்ணி பார்த்தா ஃபோனை பார்த்ததுமே, சே இமேஜினேஷனில் கூட அன்பரசி கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் விட மாட்டேங்காங்க சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறேன். என்ன இது விஸ்வா ஃபோனை கட் பண்ணிட்டு இருக்கான், கிளம்பிட்டேன்னா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. அம்மா நான் வேணா பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க. அதுக்கு விஸ்வாவோட அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் வேணாம், அவனே கிளம்பிடுவான், ஏமா இப்படி போட்டு அவனை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லைங்க டைம் ஆயிடுச்சுல அதான் பார்த்தேன் அப்படின்றாங்க. இந்த சைடு சரிடா நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவோட அண்ணன் அனுப்பிச்சு விட்டு மங்காவும் சிவகாமியும் வர்றாங்க. என்னாச்சு எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கேட்க, இருக்கு அப்படின்றாங்க சிவகாமி. என்னாச்சு, உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார்ல, அப்புறம் ஏன் இப்படி ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஹஸ்பண்ட் வந்திருக்காரு, கூடயே சேர்ந்து அந்த அன்பரசியும் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, அவள் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பத்மா கோவப்பட்டு
விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்டை பார்க்குறாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் வேலையெல்லாம் இருக்குது, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை அமுச்சு விட்டுட்டு, எனக்கு தெரிஞ்சு அவள் கண்டிப்பாக விஸ்வாவோட ரூமுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு சொல்ல, 2 பேருமே நீங்கள் தான் அவளை எப்படியாவது இங்கேருந்து அமுச்சு விடணும், இல்லைன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு பத்மா அங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு அன்பரசி ஜார்ஜ் வேறு எடுத்துகிட்டு வெளியில் போக பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு விஸ்வா, அன்பரசி அப்போ இது கனவில்லையா, நிஜமா, அன்பரசி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசியோட கையை பிடிச்சி இழுக்க, சார் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டோரை வந்துட்டு ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கிட்டு இருந்து சிவகாமி மங்காலாம் வந்துக்கிட்டு இருக்க, பத்மா ரூமை வந்துட்டு பார்த்துடுறாங்க. உள்ளே வந்துட்டு அன்பரசி கையை பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அனன்யாவும் அந்த பக்கம் வந்துடுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருச்சு.